அந்த யமலோகத்தையே வந்து தன்னோட கண்ணால எரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்களாம். எல்லாமே தீ பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். உடனே யம தர்மராஜா ஓடி வந்து அவர் காலில் விழுந்தாருங்களாம். ஐயா, நான் உங்களுக்கு என்ன கேடு செஞ்சேன்? ஏதாவது அப்படி செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன் என்னுடைய உலகத்தை வந்து அழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு துறவி, என்னுடைய சிஷ்யரோட உயிரை நீ பறிச்சுட்ட இல்லையா, அதனால தான் வந்து உன்னுடைய உலகத்தையே நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு யமன் என்ன சொன்னாருன்னா, நாங்க யாருமே உங்க சிஷ்யரோட உயிர் போறதுக்கு காரணமே கிடையாது, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொன்னாருங்களாம். படைக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம் இருக்கிற 3 லோகத்துக்குமே உங்களால போக முடிஞ்சு ஒரு நொடியில அவங்களெல்லாம் பார்க்க முடியுது. அவ்வளோ சக்திகள் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நினைச்சிருந்தா பூலோகத்திலேயே உங்களுடைய சிஷ்யரை மனசார வாழ்த்திருக்கலாம். 100 வருஷம் நீ வாழ் வைப்பான்ட்டு. நீங்க எதுக்கு எங்க எல்லாரையும் பார்த்து நேரத்தை வீணடிச்சிங்கன்னு கேட்டாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிரம்மர், சிவன், விஷ்ணு இதெல்லாம் வந்து கதைக்காக நான் சொன்னதுங்க. ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் அவ்வளோ பெரிய மகாசக்தி இருக்குங்க. அவங்களுடைய மனோ வலிமை, அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் அவங்களுக்குள்ளார இருக்கிற சக்தி. இந்த சக்தி தனக்குள்ளார இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சக்தியை வச்சு அவங்க வாழ்க்கையில எதை அடையணுமோ அடைஞ்சிடலாங்க. வாழ்க்கையும் ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.